Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 414 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம பையன் ஹக்கி பவர் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் கையெல்லாம் முறுக்கி ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணி இவ்வளவு நேரம் என்னோட விளையாட்டான ஆட்டத்தை பாத்தீங்க, இனிமேட்டு தான் என்னோட வெறி ஆட்டத்தை பார்க்க போறீங்கன்னு அப்படியே கெத்தா சிரிச்சுக்கிட்டே நிப்பான். ஆனா இவனை பார்த்த எல்லாம் அங்க வீதியில இருப்பாங்க. ஏன்னா அவனுக்குள்ள இருந்து வெளியான ஹக்கிய பார்த்துட்டு அத்தனை பேருமே மறந்துட்டாங்க. கூட்டத்துல இருந்த சில பேரெல்லாம் மயக்கம் போட்டே விழுந்தாச்சு. இப்படி எல்லாருமே பேனு வாய பழந்துட்டு பார்த்த உடனே நம்ம குயினுக்கு கொலை காண்டாயிருச்சு. என்ன வெட்டி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, அவனை எல்லாம் பார்த்து பயப்படணும்னு அவசியமே இல்ல, தட்டி தூக்குங்க கத்திட்டாரப்பா. இவ அப்படி சொன்ன உடனே கூட்டத்துல இருக்க சில பேரு விடாதீங்க, அவனை அடிங்க, அவனை கொல்லுஹே அப்படின்னு பயங்கரமா உசுப்பேத்தி விடுவாங்களா. அவ்வளவு நேரம் அவனை பார்த்து பீதியில இருந்த அவங்களுமே ஆமால அட்டாக் பண்ணி காலி பண்ணிடலாங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க. ஏன்னா இவனை பார்த்து பயப்படுறதுக்கு அப்படி என்ன இருக்குது, இவனுக்கு அவனோட ஹக்கி பவரை ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண கூட தெரியல, தெரிஞ்சா கூட ஏதாச்சும் கொஞ்சம் பீதி ஆகலாம், அதான் தெரியாதே சோ பழந்தெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. பட் லூஃபி, நான் சண்டை போறதுக்கு முன்னாடி நேக்கு ஒரு கடமை இருக்கு, அதாவது பின்னாடி வச்சிருக்காங்களே மார்கரெட்டோட சிலை, அதை தூக்கி ஓரமா வைக்கணுமாமா, இல்லன்னா சண்டையில இவன் மண்டை உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கும்பா. அந்த சோனியா பார்த்துட்டு கிண்டல் பண்ணுவா, ஏப்பா நீயே என்ன நிலைமையில இருக்கேன்னு உனக்கு தெரியலையா, உன்னையே நாங்க மதிக்கல, தேவையில்லாம அந்த சிலையை வச்சுக்கிட்டா சீன் போட்டுட்டு இருக்கேன்னு ஓங்கி அடிக்க போவா. லூஃபி இடையில போய் கஷ்டப்பட்டு அந்த அடியை வாங்கி ஸ்டாச்சுவை காப்பாத்துவான். அவளே ஒரு செகண்ட் மிரண்டுருவா, என்ன அவளுக்காண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடுறான்னு, எதுக்குடா இவ்வளவு கஷ்டப்பட்டு தடுக்கிறேன்னு கேட்டா இந்த சண்டைக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்ல, தேவையில்லாம அவளை உள்ள இழுக்காதீங்கன்னு சொல்லி காட்டுத்தனமா கத்துவானா. ரெண்டு பேரும் மிரண்டுருவாங்க. சரி ரைட், இதை பார்த்தா போவா என்ன சொல்லிடுவா, அவன் வேணா அந்த ஸ்டாச்சுவை ஓரமா வச்சுட்டு போட்டோம், அதுக்கப்புறம் வேணா அவன் மன நிறைவோட சண்டை போடட்டும், ஆனா அதுக்கப்புறம் நீங்க அடிக்கிற அடியில துண்டா காணும் துணியா காணும்னு சொல்லிட்டு ஓடணும், அவனுக்கு நல்ல பாடங்கத்தை கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுவா. சரி ஓகே நீர்வாங்க. அப்புறம் என்ன, நம்ம பையன் பொறுமையா அந்த மார்கரெட்டோட ஸ்டாச்சுவை கொண்டு போய் ஒரு ஓரமா வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓரமா வெயிட் பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படி பழக்கணும்னு செக் பண்ணி பார்த்து பொழந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் உன்னை வந்து காப்பாத்திடுறேன்ட்டு கேஷுவலா போவான். அவங்களே முழிப்பாங்க, என்ன இவன் நம்மள ஒரு விளையாட்டு பொம்மையா நினைச்சுக்கிட்டு இருக்கானான்னு. சரி ரைட்னு வந்து நின்னுட்டு நான் சண்டைக்கு ரெடியும் பான உடனே அதுக்கும் கிண்டல் பண்ணுவாளுங்க, என்னப்பா ரெடியா, எங்க கிட்ட அடி வாங்க ரெடியான்னு. நம்ம பையன் நல்லா நக்கல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நக்கலா ஒரு பதில் சொல்லுவான், நான் தான் ஆல்ரெடி சொன்னனே என் கையில நீங்க தான் செருப்படி வாங்க போறீங்கன்னு, why are you torturing me, வெயிட் பண்ணி வாங்கிக்கிங்க, லைன்ல வந்து வாங்கிக்கிங்கம்மா. தம்பி ஓவர் பேச்சு உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பாய்சனை வச்சு அட்டாக் பண்ணுவா. நல்ல வேலை நம்ம பையன் ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிருவான். அட்டாக் பண்றதுனா கூட பாஞ்சு அடிச்சிருவான். இவ பாய்சனை யூஸ் பண்ணி அடிக்கிறாளா, அதனால நம்ம பையனால எதுவும் பண்ண முடியல. சோ ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டே தான் இருப்பான். ஆனா அதுக்குமே தெளிவா சொல்லிடுவான், நீ இந்த அட்டாக்க வச்செல்லாம் நீ பயன்படுத்த முடியாது, என் அடிக்கணும்னா இந்த பவர்லாம் சுத்தமா பத்தாதுன்னு சொல்லிட்டு கம்னு கைய பின்னாடி எடுப்பான். அவனுக்கு வாமிட்டா வரும். என்னன்னா அவ ஏகப்பட்ட பாய்சனை வெளியில துப்பிட்டா. அதுல இருந்து வர கேஸ் எல்லாம் என்னாச்சுன்னா அந்த இடத்த சுத்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு. பயலால மூச்சு விட முடியல. ஆக்சுவலா அந்த பாய்சன் எது மேல பட்டாலுமே அது உருக்க ஆரம்பிச்சிடும். சோ அந்த நாத்தமும் பாய்சனோட நாத்தமும் சேர்ந்து வந்தோடனே பயலால தாங்க முடியல. உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வாவ், மேரி கோல்டோட பாய்சன் அட்டாக் முன்னாடி அந்த ஆம்பளையால எதுவும் பண்ண முடியல, இதனால நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஹாப்பி. உடனே இங்க லூஃபி, இந்த மாதிரி அட்டாக் எல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது, யாரா இருந்தாலும் ஒரு கை பாத்துருவேன்னு பில்டப் பண்ணிட்டு இருப்பான். ஆனா திடீர்னு அவனால நிக்க முடியாம அங்கிட்ட இங்கிட்ட தள்ளாட ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் தான் ஒரு மேட்டரை சொல்லுவா, என்னதான் இவன் ஒரு சப்ப பீஸ்னு அவன் நினைச்சாலுமே அசால்ட்டாலாம் சண்டை போட மாட்டாளாமா, அதனாலதான் அவளோட பாய்சனை வச்சு முதல்ல அவனை வீக் ஆக்கினா. இப்படி அந்த பாய்சனை வச்சு பண்ணதுனால நம்மளுக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சு கண்ணெல்லாம் மங்க ஆரம்பிச்சிடும். உடனே இந்த கேப் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வயித்துல ஒரு அடி, அதுவும் அவ கையில வச்சிருக்க ஆக்ஸ வச்சு, அடுத்து சோனியா அவளோட வாழை வச்சு ஒரு அடி, அப்படியே தெரிச்சடிச்சு போவானா. அப்பதான் ஒரு மேட்டர் சொல்லுவா, அவளோட பாய்சனை ஸ்மெல் பண்ணோம்னா யாரா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸா இழந்துருவாங்க. இப்ப நம்ம லூஃபி இருக்க நிலைமைக்கு மயங்கனானா என்ன ஆகும். சோ லைட்டா தலை சுத்துன்னு கேரானதுக்கே அவனை போட்டு அடின்னு கண்டமேனி அடிப்பாங்க. சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் அப் அண்ட் டவுன் வச்சு பொலி போட்டுட்டு இருப்பாங்க. அவனை இப்படி அடிக்கிறத பார்த்தவொன்னு அம்புட்டு பேத்துக்கும் அவ்வளவு ஹாப்பி. மெயினா இந்த போவாக்கு லூஃபிக்கு காண்டாயிரும். பின்ன மத்தவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கினா வலிக்காது, ஆனா இவங்க அடிச்சாதான் வலிக்குதே. சோ கடுப்பாயி கைய வச்சு குத்த ட்ரை பண்ணுவானா. எந்த அட்டாக்குமே அவங்க மேலேயே படாது, சின்ன ஸ்கிராட்ச் கூட போட முடியாதுன்னு பில்டப் வேற பண்ணுவாங்க. இப்ப என்னதான் இவன் பெரிய லெவல் பாஸாவே இருந்தாலும் அவனோட பவர்ஸ் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீ வெறும் ஒரு பூனைக்குட்டி மாதிரி தான், அதனால உன்னை ஈஸியா நாங்க பொழந்துருவோம்னு சொல்லிட்டு கையில வச்சிருந்த பெரிய ஆக்ஸ வச்சு ஒரே போடுவா. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ், இல்லன்னா பையன் ரெண்டா பொழந்திருப்பான். ஆனா அதுக்கப்புறம் அவளோட வாழை வச்சு ஒரே அடி, அப்படி வயித்துல அடிச்சு திரிக்க விட்டோன்னே பையன் இது வரைக்கும் பாடிக்குள்ள இழுத்து வச்சிருந்த பாய்சன் ஸ்மோக் எல்லாத்தையுமே வெளியே விட்டுருவான். அது மட்டுமா அந்த பிளேட்ஸ்ல தான் மறுபடியும் விழ போவான். அவ்வளவுதான் இவன் சோலி முடிஞ்சுன்னு எல்லாம் ஆர்வமா பாப்பாங்க. இங்க லூஃபி அப்படியே கீழே விழும்போது தலை சுத்திட்டே இருக்கும். ஆனா கொஞ்சம் தூரம் போக போக நார்மல் ஆயிருவான். கிளியரா பார்க்க முடியுது பாய்சன் எல்லாமே அவன் பாடி
பாடியை விட்டு போயிருச்சு. சூப்பர் அப்புன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கைய மேல நீட்டி அசால்ட்டா புடிச்சு சும்மா சல்லுன்னு போவான். சொல்ல போனா இந்த டைமுமே ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிருப்பான். இப்படி அடுத்தடுத்து ஜாலியா ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருப்பானா. இத பார்த்த மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, செம்மையா காண்டாயிருவாங்க. இவன் என்ன கிவ் அப் பண்ண மாட்டானான்னு உடனே மேரி கோல்டு கிட்டயும் சோனியா கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி அவன் உயிரோட தான் இருக்கான், சுத்தி விளையாண்டுட்டு இருக்கான்னு. இங்க நம்மால வேகமா டிராவல் பண்ண அந்த ஸ்மோக் என்ன பண்ணலான்னு பயங்கரமா யோசிப்பான். மேரி கோல்டு என்ன பண்ணுவா, இவனை இப்படியே விடக்கூடாதுன்னு மறுபடியும் அந்த பாய்சனை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணுவா. லூஃபி என்ன பண்ணுவான், அப்படியே ஒரு ஜம்ப போட்டு சல்லுன்னு மேல போய் அவன் பாடி ஃபுல்லா காத்த எடுத்துக்குவான். அப்பவும் பாய்சனை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். அதுக்கப்புறம் அவன் உள்ள இழுத்த காத்த பூரா கீழே ஊதி தள்ளுவான். அது சாதா காத்தா இல்ல, புயல் காத்தாவே அடிக்கும். அப்படி ஊதுன உடனே என்ன ஆச்சுன்னா, கீழே இருந்த பாய்சன் கேஸ் ஃபுல்லா மறைஞ்சு போச்சு. அது மட்டுமா கீழே ஒட்டி இருந்த பாய்சன் கூட அப்படியே கரைஞ்சு திருச்சு போயிடும். என்ன அவன் ஊதுன காத்துலதான் அத்தனை பேரும் படாத பாடுபட்டு இருப்பாங்க. அப்படி எல்லா பாய்சனையும் ஊதி தள்ளிட்டு சும்மா கெத்தா வந்து நிப்பானா. ரெண்டு பேரும் அலன்றுவாங்க. இதுக்கப்புறம் வேற ஈஸியா சண்டை போலாங்கிற மாதிரி இழிச்சுக்கிட்டே சொல்லுவான். சுத்தி இருக்க மக்களை நம்மளால எத்தனை டைம் தான் ஷாக் ஆக்குவான்னு தெரியல. அவங்களால நம்ப முடியல. ஏன்னா பாய்சன் கேஸ ஊதியே காலி பண்ணிட்டான்ல. அதுலயே அந்த சின்ன பொண்ணெல்லாம் இவன் பயங்கர மிஸ்டியான ஆளா இருக்கான், சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை பத்தி குறிப்புகள்லாம் எடுப்பா. என்ன இப்படி அவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது போவாக்கு தான் கொல்ல காண்டாவும். இங்க இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன காண்டாவும்னா, இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கிட்டு இருந்தான். பாய்சன் கேஸ ஊதி தள்ளிட்டா மட்டும் ஈஸியா சண்டை போட்டுடலாமா, மறுபடியும் நீ அடிதாண்டா வாங்க போறேன்னு சொல்லும் போதான் நம்ம பைய கீழே கைய ஊனி செகண்ட் இயர் எடுப்பான். இவ்வளவு நேரம் போட்டதெல்லாம் சண்டை இல்ல, இதுக்கப்புறம் தான் போடுவேன் பாரு சண்டை, கொய்யால மண்டையெல்லாம் உடைய போதுமா. 50 பேத்துக்கு இன்னும் ஷாக் ஆகும். ஏன்னா செகண்ட் இயருக்கு போனா நம்மள பாடியில இருந்து ஸ்மோக் எல்லாம் வரும்ல. இவன் என்ன வினோதமான கிரியேச்சரா இருக்கான்னு சொல்லி அத்தனை பேத்துக்கு அம்புட்டு ஆச்சரியம். இப்பதான் ஃபுல் பவர் எடுக்கிறானா, அப்ப இவ்வளவு நேரம் நம்மள வச்சு என்ன விளையாட்டா பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேத்துக்கு இன்னும் காண்டாவும். இப்ப அவன் பாடியில இருந்து ஸ்மோக் வந்தா என்ன வராட்டி என்ன, அவனோட மூவ்ஸ் எல்லாத்தையுமே சோனியாவால தான் பிரெடிக்ட் பண்ண முடியுமே. சோ அதனால என்னதான் நீ பண்ணாலும் உன் அட்டாக் என்கிட்ட வேலைக்கு ஆகாதுங்கிற மாதிரி சொல்லுவா. பரவாயில்ல நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு கம் ஜெட்டுன்னு சொல்லி கை நீட்டுவான். அப்ப அவன் அட்டாக் பண்ணுவாளா பார்த்தா ஆள் இருக்க மாட்டான். அதாவது வேற இடத்துக்கு மூவ் ஆயிருவான். அவளும் மாத்தி அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவா. இவ்வளவு நேரம் லூஃபி அட்டாக் பண்ணி தான் அவன் எஸ்கேப் ஆயிட்டு இருந்தா. ஆனா இப்ப அவ அட்டாக் பண்ணி லூஃபி எஸ்கேப் ஆவான். கடைசியா பேசிக்கிட்டு வந்து கம் பிஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு மட்டும் தான் வைப்பான். அதை தடுக்க ட்ரை பண்றதுக்குள்ளேயே சோனியா கதி கலங்கி போயிட்டா. இப்பதான் இவங்களுக்கே புரியுது ஃபுல் பவர் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஆள் ஒண்ணு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கல, நிஜமாவே தான் சொல்லியிருக்கான்னு. அப்படியே முறைச்சுக்கிட்டே நிப்பானா. உடனே அந்த சோனியா இதுதான் உன்னோட ஃபுல் பவர்னா, உன்னை நான் அப்படியே முழுசா சாகர வரைக்கும் சாப்பிட போறேன்னு சொல்லி 8 தலை சர்வ் பண்ணிட்டா பயங்கரமா மாறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.